ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வீடு, காரு, ஏன் பைக்க கூட வாடகைக்கு விட்டு பணம் சம்பாதிக்கிறத பாத்திருப்பீங்க. ஆனா இங்க ஒரு மனுஷன் தன்னைத்தானையே வாடகைக்கு விட்டுருக்காருங்க. செமையாவும் சம்பாதிக்கிறாரு. அது யாருன்னு சொல்லட்டுமா? ஜப்பான்ல இருக்கிற சோஜி மொரிமோட்டோ தாங்க அது. தன்னையே வாடகைக்கு விட்டு ஒரு மணி நேரத்துக்கு $70 வரை சம்பாதிக்கிறாருங்க. எப்படின்னு பாக்குறீங்களா? சும்மாவே இருந்தே நிறைய எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஆன்லைன்ல தேடி இருக்காரு. ஆனா எந்த ஐடியாவும் கிடைக்கல. எந்த துறையில வேலை பார்த்தாலும் ஒழுங்கா வேலையும் பார்க்க முடியல. சும்மா இருக்கிறது தான் தனக்கு தெரிஞ்ச ஒரே வேலை அப்படிங்கறதையும் கண்டுபிடிக்கிறாரு. அப்படியே அவருக்கு ஒரு யோசனை வந்திருக்குங்க. என்னதான் மக்கள் பணம் வேலைன்னு ஓடுனாலும் யாரும் நிம்மதியா இல்ல, தனிமையே உணர்றாங்க. அப்படி தனிமையை உணர்றவங்களுக்கு சக நண்பனா இருக்கலாம் அப்படின்னு தனிமையை ஃபீல் பண்றவங்களோட கதையை கேட்கிறாரு. சும்மாவே இருந்து இப்ப வர 400 கஸ்டமர் இருக்காங்களாம். ஒரு நாளைக்கு $70 வரை சம்பாதிக்கிறாரு. இது என்ன பிரமாதம்! ரெண்டல் பர்சன் ஹூ டஸ் நத்திங் அப்படிங்கிற பேர்ல இவரை பத்தி புக்கும் வந்திருக்குங்க. இப்படி கூட சம்பாதிக்கலாமாடா அப்படின்னு தலை சுத்த வச்சுட்டாருல.